நினைச்சா பழனிக்கு போயிட்டு வரேன், நினைச்சா திருப்பரங்குன்றத்துக்கு போயிட்டு வரேன், திருச்செந்தூர் மட்டும் போக முடியலைங்க, ஏன் அப்படின்னாரு. அதுக்கு காரணம் சொன்னேன். அருணகிரிநாதர் சொல்லுகிறார், இந்த பெருமாளை கும்பிடுறவங்களுக்கு வைஷ்ணவர்கள் அப்படின்னு பேரு, சிவனை கும்பிடுறவர்களுக்கு சைவர்கள் அப்படின்னு பேரு. சைவத்துல சிவபெருமானை கும்பிடுறவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது கைலாயத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க. வைணவர்கள் பரமபதத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க. இப்ப பரமபதத்துக்கு போகணும், கைலாயத்துக்கும் போகணும். நாங்க புரட்டாசியில பெருமாளையும் கும்பிடுறோம், ஐப்பசி வந்தா முருகப்பெருமானையும் கும்பிடுறோம், எல்லாத்தையும் கும்பிடுறோம். சைவம் வைணவங்களுக்கு வேறுபாடு இல்ல, நாங்க ரெண்டுக்குமே போகணும், என்ன பண்றது அப்படின்னு கேட்டா கவலைப்படாதீங்க. என்ன பண்றது? கவலைப்படாம நேரா திருச்செந்தூருக்கு வாங்க. திருச்செந்தூர்ல முருகப்பெருமான தரிசனம் பண்ணுங்க. தரிசனம் பண்ணீங்கன்னா பரமபதத்துக்கு போன பலனும் கைலாய மலைக்கு போன பலனும் கிடைக்கும்னு அருணகிரிநாத பெருமான் சொன்னார். கையிலை மலையறைய செந்திப்பதி வாழ்வே. கையிலை